ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ இனிமேல் வந்து கொஞ்சம் ட்ராவல் வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ வாங்க போய்ட்டுலாம். ஃபைனலி எப்படி ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நியர்லி 10:30 ஆகுது. கிளம்புனது பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 அளவில் கிளம்பணும். பட் இப்போ 10:30 ஆகிடுச்சு. நியர்லி கொஞ்சம் பொறுமையாக தான் வந்தோம். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிஃப்ட்டுட்டு பொறுமையாக டைம்லாம் பண்ணல. இவ்வளோ நேரத்துக்குள்ளே வரணும்லாம் பண்ணல. பக்கத்தில் தான் பட்னா ரொம்ப பொறுமையாக வந்தோம். ஸோ இப்போ வந்து மேலே போகணும். இப்போ தான் இங்கே வந்திருக்கமே. ஸோ வரவல் நிறைய வீடியோவில் எடுத்திருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக லாகில் இருக்கும். ஸோ இப்போ மேலே போகணும். மேலே ரொம்ப தூரம் வேறு எங்கள் ஆள் ஒருத்தர் சொல்லிட்டாரு இன்ஸ்டாகிராமில். திடீர்னு இன்ஸ்டாவில் ஸ்டோரி பண்ண தப்புன்னு கமெண்ட் பண்ணி ரொம்ப தூரம்டா சாப்பிடான்ட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே எது சைடில் ஒரு அங்கிள் வந்து தொப்பை கட்டையாக நஞ்சு வந்தார். வந்துட்டு நீ காம போனால் ஒரு 2.5 மணி நேரம் ஆகும்ட்டார். ஏறும் போதே டிமோட்டிவேட் பண்ணுற நாள். சரி ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். வாங்க அப்படியே போவோம். சீக்கிரமாக போய்ட்டு ஒரு நம்பிக்கை. ஆனால் வர கண்டிப்பாக லேட் ஆகிடும். நல்லா தெரியுது. இது வேறு திடீர்னு மரம் ஆடுது, சலனுது. என்ன கருமனை தெரியல. பார்த்து போகணும். பேக் நடக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 hour மேலே ஆகுது. வந்து ஒரு மலையும் ஏறி இறங்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அப்படியே மேலே ஏறிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு இருக்கோம். நம்ம ஏறும் போது கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஃப்ரீயாக இருக்குது. பட் கண்டிப்பாக ஒரு லோ என்டியூரன்ஸ் இருக்க பர்சனாக இருந்தால் இது ஏறுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா அது ஏறுறது வந்து எப்படியும் ஒரு நிறைய கிலோமீட்டர் இருக்கும் அது மேலே ஏறுறது. ஸோ இறங்குறது வந்து ஈஸியாக தான் இருக்குது. பட் ஆனால் ஏறுறது வந்து ரொம்ப தூரம். ஸோ இந்த மலை வந்து எப்படின்னா ஏறுது, இறங்கி அப்புறம் தான் ஃபால்ஸுக்கே போகுது. A few moments later. 2000 years later. நாங்கள் நடக்க ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 hours ஆகுது. ஸோ 2 hours ஆன அப்புறம் இப்போ தான் வந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஸ்டெப்ஸே ஆரம்பிச்சிருக்கு. உடனே இது மேலே ஏறினா கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்றாங்க. அங்கே வந்து குளிக்கவே முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அங்கே போகணும். அது எவ்வளோ தூரம் ஆகணும் தெரில. இதுக்கே முடியல, நாக்கு தெரியலுது. கமான் லெட்ஸ் கோ. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட கேட்டோம். அவர் என்ன சொன்னார்னா இங்கேருந்து ஒரு 1.5 kilometers சொன்னார். இது வந்து ரொம்ப ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ இதுக்கே வந்து பயங்கரமாக முட்டி வலிக்குது. ப்ளஸ் நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். இன்னும் 3 பேர் கொஞ்சம் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. அவங்கள தான் கத்தி நிற்கிறானுங்க. ஃபைனலி இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. ஸோ 10:30 கிளம்பணும். 12 கரெக்டாக நிற்காமல் வந்தனால 2 hours ஆச்சு. நின்றுலாம் வந்தால் கண்டிப்பாக ரொம்ப லேட் ஆகிருக்கும். ஸோ இனிமேல் நம்ம சினிமாட்டிக் வீடியோஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஒரு வழியாக அப்படியே கஷ்டப்பட்டு இறங்கிட்டோம். இப்போ தான் இறங்கணும். எப்படியும் ஒரு இறங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. வந்ததெல்லாம் ஒரு 2 hours ஏறிட்டோம். எப்படியும் ஒரு 3 hours ஆகியிருக்கோம் திரும்ப இறங்குறதுக்கு. ஸோ இறங்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. செம்ம டயர்டாக இருந்தோம். பிகாஸ் அங்கே ஒரு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு ஸோ ஏறினது கூட பரவாயில்ல, கொஞ்சம் எனர்ஜி இருந்துச்சு காலையில். பட் அங்கே சரியாக சாப்பிடல. ஸோ எனர்ஜியே இல்லை. எப்படியோ கஷ்டப்பட்டு இறங்கி வந்துட்டோம். இறங்கி வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் எடுத்து இப்போ வண்டி எடுத்து கிளம்ப போகிறோம். அப்புறம் இந்த இடத்துக்கு நான் வர செலவு பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 1000 rupees அந்த ரேஞ்சில் தான். 1000 rupees கூட இருக்காது. ஏன்னா ஒரு வண்டியில் 2 பேர் வந்தோம். ஸோ ஒரு வண்டிக்கு 600 to 700 பெட்ரோல் போட்டோம். மொத்தம் இதோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 130 140 அந்த மாதிரி கிலோமீட்டர் வரும்.
வேறு எதுவும் உங்களுக்கு செலவுலாம் இருக்காது. உங்கள் சாப்பாடு செலவு, அப்புறம் உங்கள் தண்ணி செலவு அதெல்லாம் தான் இருக்கும். ஸோ அப்புறம் இந்த இடத்துக்கு எப்படி சொல்கிறது, வேர்த்தா இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் வேர்த்துலாம் சொல்ல முடியாது. சும்மா ட்ரெக் பண்ணுறீங்கன்னா ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கொஞ்சம் ஏன்னா மலை ஏறணும், ட்ரெக் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஃபைன். பட் வந்து இந்த ஃபால்ஸுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னா இது வந்து வேஸ்ட்டு தான். பிகாஸ் வந்து இவ்வளோ தூரம் ஏறி ஒரு 7 to 8 kilometers நடந்து அவ்வளோ மலையில் ஏறி இறங்கி ஒரு ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றெல்லாம் இருக்காது, ஒரு அளவு தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் தடா போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தடாலெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கும், ப்ளஸ் தடா போக போக ஒன்றும் நல்லாவும் இருக்கும், நிறைய அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் தடா. அப்புறம் நிறைய இருக்குது, நாகலாபுரம் அங்கெல்லாம் ஒன்றும் நல்லாவே இருக்கும். இதோட அங்கே ட்ரெக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் இது ட்ரெக்கும் ரொம்ப பெருசு, ஏறுறதுக்கும் முடியல. ஃபால்ஸும் ஒன்றும் ரொம்ப வேர்த்ஃபுல்லாக இல்லை, நல்லா இருந்துச்சு, ஓகே ஃபைன் தான், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய கீழே இருந்து வந்து கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸ் அப்புறம் ஃபுட்லாம் கொஞ்சம் கேரி பண்ணிட்டு போயிட்டீங்க. நடுவில் ஒரு கடையும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். அப்புறம் இந்த கொஞ்சம் லோ என்டூரன்ஸ் இருக்கவங்கலாம் கொஞ்சம் இங்கே வரதை கொஞ்சம் அவாய்டே பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஏறும் போது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப தள்ளிடும், கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் ஏற. ஏன்னா கொஞ்சம் மயக்கம் வர மாதிரிலாம், ஏன்னா ரொம்ப தூரம், ஒரு 7 to 8 kilometers, 8 to 9 kilometers. ப்ளஸ் வந்து நார்மலாக நடக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம ஏறிடலாம். இது வந்து கொஞ்சம் மேலே ஏறுது இறங்குது. ஃபஸ்ட்டு ஒரு மலை ஏறி இறங்குறோம், அப்புறம் இன்னொரு மலை ஏறி அது கீழே தான் வந்து இந்த இடம் இருக்குது, இந்த ஃபால்ஸ் இருக்குது. ஸோ வந்து லோ என்டூரன்ஸ் இருக்கவங்களாம் இங்கே வேணான்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் நார்மல் என்டூரன்ஸ் இருக்கவங்களாம் கொஞ்சம் வரலாம் ஜாலியாக. இந்த லாக்டவுனில் வீட்டிலே இருந்து ரொம்ப போர் அடிக்குது அந்த மாதிரி இருக்கவங்களாம் கொஞ்சம் வரலாம். சரி நான் பைக் ரைட் பண்ண போகிறேன் அந்த மாதிரி இருக்கவங்களாம் வரலாம். ஒரு பயங்கரமான இடத்துக்குலாம் ட்ராவல் பண்ணியிருக்கவங்க, ஸோ அவங்களுக்கே தெரியும் இந்த இடத்துக்கு வரதெல்லாம் வேஸ்ட்டு தான். அவங்கள மாதிரி ஆளெலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் லோ என்டூரன்ஸ் இருக்கவங்களாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன பிரேக் கிடக்கும். ஏன்னா லாக்டவுனில் ரொம்ப வீட்டிலே இருந்துட்டோம். ஸோ அவள் தான் சும்மா ஒரு தடவை வரலாம், ஆனால் ரொம்ப ஏறுறது தான் ரொம்ப கஷ்டம். அது மட்டும் தான், வேறு எதுவும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், வீட்டுக்கு வேறு போகணும். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக கண்டினியூஸாக போடுவேன் தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக ட்ராவல் தான் போடலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ பாய்.